அதுதான் வந்து நீங்க செயல்படுத்துறது. அப்படியே பான்னு உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. போறப்பையும் வர்றப்பையும் அது உங்களுடையது ஆகுனது போல நடந்துகிறது. ஒன்றும் இல்லாதவங்க போல ஒன்றும் இல்லாத போல காட்டிட்டு இருக்கிறது கிடையாது. எல்லாம் முடியவர்களாக நடந்து கொள்றது, அது இருக்கிறத போலயே நடந்துக்கிறது. பேசுறதுல எண்ணத்துல காசு விசுவாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப காமனான இதுல ஒரு காரியம். இதை தான் மாத்தி மாத்தி சொல்றது. உதாரணமா சுகம் பணம் இது ரெண்டு தான். வேற மனுஷனுக்கு வேற என்ன வேணும்? வேற ஒண்ணுமே வேண்டாம் உனக்கு. பாதி பிரச்சனை இதனாலதான் வருது. இது ரெண்டே சரி பண்ணாலே மற்ற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அப்போ பாருங்க, பணத்துக்கு விசுவாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த பணத்துக்கு இப்ப விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க தியானிக்கிறீங்க, அப்புறம் அதை சொல்றீங்க, அதை விசுவாசிக்கிறீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுறீங்க. இப்போ இதை செயல்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க விசுவாசித்துட்டு தான் இருக்கிறீங்க, விசுவாசத்தை தான் செயல்படுத்துறீங்கன்னா நீங்க தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிற மாதிரி தான் நடந்துக்கணுமே. ஒண்ணும் இல்லாத மாதிரி மற்றவங்கள்ட்ட காட்டிட்டு இருக்க கூடாது. மற்றவங்களை பரிதாபப்படுற மாதிரி அப்படியே இருந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்க நம்புறதுக்கும் விசுவாசிக்கிறதுக்கும் மாத்தி இப்ப செயல்பட்டு இருக்கீங்க. அப்படியே உட்காந்து செவுத்துல அப்படியே சாஞ்சிட்டு ஒன்றும் இல்லாம போயிட்டோமே அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அப்படி யோசித்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நீங்க வேதத்துல தியானித்ததுக்கு இப்ப மாறா செயல்பட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க செயல்படுறது இந்த வார்த்தைக்கு ஒத்ததா இருக்கணும். நீங்க பேசுறது திங்கக்கிழமை காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும், சனிக்கிழமை வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், எல்லா நேரமும் எப்பயுமே இந்த வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறதோ அதுக்கு ஒத்துதான் உங்க செயல் இருக்கணும். அதுதான் என்னதுன்னா வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நடப்புது. கேட்பவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி செய்பவர்களா இருக்கணும். அப்போ இந்த தியானம் வந்து உங்களை அப்படி செய்ய வைக்குது. நீங்க தியானிக்கலன்னு வச்சுக்கோங்க, அதை செயல்படுத்த மாட்டீங்க. இந்த வேதத்துக்கு போய் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினுடைய குறையை சந்திப்பார், அப்படி ஆசீர்வாதம் என் மேல இருக்குது அப்படின்ற வசனத்தை போய் நீங்க பார்த்து அதை கொஞ்ச நேரம் வாயை திறந்து சொல்லல, அதை யோசிக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதை செயல்படுத்தவே மாட்டீங்க. ஏனென்றால் ஒரு மனிதன் தான் எண்ணுவதை மட்டுமே செய்வான். போன மட்டும் நான் வாஸ்து காட்டினேன்ல, ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், போன வாரம் நான் காலைல வாஸ்து காட்டினேன். சுகம் அடையிறதுக்கு அந்த டாக்டர் சொன்னார்னு வாசித்தேன்ல, சுகம் அடையிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் நினைக்கணுமா சுகமாவேன்னு, அப்பதான் அவன் வந்து சுகம் அடைய முடியும். டாக்டரே சொல்றாரு. அப்ப நான் ஒரு இடத்துக்கு நான் வந்து போவேன்னு நினைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க போக முடியாது. அப்போ முதலாவது என் தேவைகள் நிச்சயமாக என் தேவனால் சந்திக்கப்படும். நிச்சயமா சந்திக்கப்படுவார், வழியே கிடையாது, சந்திச்சா ஆவார். தேவன் என் ஐஸ்வர்யவனாக்கி ஆவார் அப்படின்ற ஒரு உள்ளத்துல ஒரு ஆழத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம். வாயை திறந்தா அதான் வரணும். நான் செயல்படுத்தும் போது சூழ்நிலை மாத்தி தான் இருக்கும். பாக்கெட்ல காசு கை விட்டீங்கன்னா காசு இருக்காது, பீரோ திறந்தா காசு இருக்காது. வந்து பேசுறவங்க எல்லாம் மாத்தி தான் பேசுவாங்க. உனக்கு படிப்பு கிடையாது, உனக்கு அது கிடையாது, உனக்கு தூக்கி விட யாரும் இல்லை, இப்பதான் எல்லாம் வந்து பேசுவாங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி. எதுக்கு? நம்மளை அவிசுவாசத்துல அமுக்கிறதுக்கு பிசாசு பண்ற வேலை. அதெல்லாம் மீறி நான் தியானத்தின் மூலமா இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறபடி நடக்க வேணும். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், நீங்கள் என்னத்தை எண்ணுகிறீர்களோ அங்கே சென்று விடுவீர்கள். அதனால அவன் என்ன பண்ணுவான்? சூழ்நிலைகளின் மூலமாக, ஜனங்களின் மூலமாக மாற்றி எண்ண வைப்பான். அவனுக்கு வந்து ஒரு பெரிய வல்லமெல்லாம் கிடையாது, மந்திரம் பில்லி சுனியம் அதெல்லாம் கிடையாது. அதனால தான் எங்களாம் பேசுறதே கிடையாது. இங்க என்னைக்காவது உட்காந்து பேசிட்டு இருக்கிறோமோ, உங்களுக்கு அப்படியே எலுமிச்சப்பழம் வைத்திருக்கிறார்கள், தக்காளி வெங்காயம் வைத்திருக்கிறார்கள், முட்டை வைத்திருக்கிறார்கள், ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசே அதெல்லாம் பண்றது கிடையாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் இவனுக்கு எலுமிச்சா பழம் தக்காளி பழம்லாம் வச்சாலாம் வேலையாகாது. இவன் மைண்ட்ல ஏதாவது ஒன்று வச்சிரு, இவன் மைண்ட்ல வச்சுனா அவனே அவனை அழிச்சிருவான். அதனாலதான் அவன் வேற மாதிரி இறங்கிடுறான். அவனுக்கு தெரியுது இந்த சத்தியங்கள். எண்ணத்தின் மூலமாக ஆட்கொள்ளுகிறான். எண்ணத்தை விடுறான். நீ தோல்வி அடைஞ்சிருவ, நீ உருப்பட மாட்ட. உனக்கு யார் இருக்கா பாரு இந்த பூமியில. நீ இத்தனை வருஷமா நீ என்ன செஞ்ச பாரு, போன வருஷம் மாதிரி தான் இன்னும் இருக்க, ஏதாவது நடந்திருக்கா பாரு, அது சரியில்லை, இது சரியில்லை, உனக்கு என்னதான் உன் வாழ்க்கையில
இதையே தான் திருப்பி திருப்பி சொல்லுவான். நீங்க திருப்பி திருப்பி இதை தான் யோசிப்பீங்க. திருப்பி திருப்பி உங்க எண்ணத்துல இது ஓடும். வாயை திறந்து சொல்லிடுவீர்கள். நீங்க வாயை திறந்து சொன்னீங்கன்னா போச்சு. அதை தான் தியானிச்சிங்க, அதை தான் போவீங்க. நான் சொல்றேன் அதை செய்யாதீங்க. என்ன செய்யுங்க, அதை அப்படியே மாற்றி தேவனுடைய வார்த்தையை மட்டுமே என்ன பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க. திருப்பம் மார்க் 9ஆம் அதிகாரம் மார்க் 9. இந்த ஓமை ஏற்கனவே தெரியும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம பார்த்துருக்கோம். அதில் இன்னைக்கு இன்னொரு காரியத்தை சொல்ல வரேன் பாருங்க. வேற ஒரு காரியத்தை சொல்ல வரேன். நிறைய முறை பார்த்துருக்கோம் இந்த சம்பவத்தை. இயேசுவின் இடத்துல ஒரு தகப்பன் வராரு. அவருடைய மகனுக்கு ரொம்ப பலவீனம். இந்த பிசாசு பிடிச்சி அதை போய் தள்ளுது, தண்ணீர்ல தள்ளுது, நெருப்புல தள்ளுது, அப்படியே நுர தள்ளுது, இப்படிலாம் தள்ளுது. சீசட்டை கொண்டு வந்தாங்க, சீசரால சுகமாக்க முடியல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தகப்பனுக்கு அவிசுவாசம் ரொம்ப பெருகிடுச்சு. ஏன்னா இத்தனை வருஷம் அவர் அதெல்லாம் பார்த்தார். தண்ணியில தள்ளுறது, நெருப்புல தள்ளுது, எச்சு விழுது, இதான் பார்த்துட்டு இருந்தார். சீசர்கிட்ட கொண்டு வந்தாரு. சீசர்கிட்ட கொண்டு வந்து அவங்களாலையும் செய்ய முடியல. எல்லாரும் சொன்னாங்க, டே சீசர்கிட்ட கொண்டு போனா நிச்சயமா சுகம் உண்டாயிருது. எந்த மருத்துவமனையிலையும் செய்ய முடியாத அந்த சீசர் செய்வாங்க. சீசர்கிட்ட வந்து அவங்களாலே செய்ய முடியல. இப்ப அவிசுவாசம் ரொம்ப பெருசாய் போயிடுச்சு. அப்பதான் 23ல சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிச்சனா ஆகுன்றாரு. அவன் சொல்றான் அவிசுவாசம் இருக்கேன்னு. புரியுதுங்களா? இப்ப என்னத்தை நான் சொல்ல வரேன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தியானத்தை பத்தி. இந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவன் போவ உனக்கு கொடுத்து அப்படின்னு அந்த தேசத்தை சொன்னார். அவன் ஒரு நாள் அதை பார்க்கல. அந்த தேசத்தை பற்றி யோசிக்கல. பெரிய பெரிய பழம், ஆப்பிள் பழம், மாங்காய் பழம், வாழைப்பழம், திராட்சை பழம் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஏகப்பட்ட பழத்தை கொண்டு வந்தார் ஆண்டவர். எதுக்காகனா, கொண்டு வந்து காட்டுப்பா, அப்போ கொஞ்சம் ஆசை வருதா, கொஞ்சம் போட்டு சீக்கிரமா போட்டோன்னா ஆசையே வரல அவங்களுக்கு. நாங்க போய் சாக போறோம். பழத்தை காட்டினா நான் வெட்டிக்கிளின்றான். பாருங்க என்னன்னா, இந்த பக்கம் ஆண்டவர் அவ்வளவு வச்சிருக்காரு. அதை ஒரு நிமிஷம் கூட அவன் வாயை திறந்து சொல்லல, அதை பார்க்கல, அதை எண்ணல. அவன் என்ன தெரியுமா பார்த்தான், என்னால முடியாது, நான் வெட்டிக்கிளி, நான் சாக போறேன், நான் எகிப்திலேயே போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அங்கேயே கல்ற நிறைய இருக்கு, அங்கேயே போய் நான் செத்துடுறேன். இதுதான் பேசினான், அவிசுவாசத்தை பேசினான். இந்த தகப்பன் அதே தான் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, இயேசு சொல்றாரு நீ விசுவாசிச்சா ஆகுன்றாரு. அவன் சொல்றான் எனக்கு அவிசுவாசம் இருக்குது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு நீ விசுவாசி, இவனுக்கு சரியாகும், நீ விசுவாசின்னு சொல்றான். அவன் சொல்றான் இல்ல ஆண்டவரே, முடியல ஆண்டவரே, நுர தள்ளுது ஆண்டவரே, அக்கினியில தள்ளுது ஆண்டவரே, தண்ணியில தள்ளுது. இயேசு சொல்றாரு நீ விசுவாசி, அவன் சரியாகன்னு. ஆண்டவரே நுர தள்ளுது ஆண்டவரே, கஷ்டமா இருக்குது ஆண்டவரே, இதுதான் சொல்றான். அப்போ இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, அதை ஒரு பொருட்டாவே என்றது கிடையாது. அப்படியே நம்ம சூழ்நிலைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வாழ்க்கை, என்ன பண்றதே தெரியல, வேலையில கஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், ஒரே பிரச்சனையா இருக்குது, வாழ்க்கையே கஷ்டமா இருக்குது, பணம் இல்லை, உடம்புல வியாதியா இருக்குது, ரொம்ப கஷ்டம். இதே சொல்றது. நீங்க இந்த பிரச்சனையோட இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு இங்க உயிரோட இருந்து வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க சரீரத்துல, அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, இங்க சொன்னார் பாருங்க 23, அதுதான் சொல்லுவாரு. என்ன சொல்லுவார் தெரியுமா, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அதுதான் சொல்லுவார் இயேசு. ஏசு ஐயோ அப்படியாப்பா நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, நான் இங்க இருக்கிறேன், நான் பண்றேன், அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் அப்படின்றத இங்க சொல்றார். அப்போ இந்த தகப்பன் எப்பயுமே என்ன பண்ணாருன்னா, முடியாததை அவர் பார்த்து கொண்டிருந்தார். ஆனா ஆண்டவர் மனுஷன் அப்படி வைக்கவே இல்லை. ஆதியில இருந்து 1ஆம் அதிகாரத்துல இருந்தே வைக்கல. அப்படி மனுஷன் எப்படி படைச்சிருந்தானா, அவனுக்கு எல்லாம் கூடும். எதனால கூடும்னா, கிறிஸ்து இருக்கிறதுனாலதான். நான் ஏதோ பெரிய ஆள்ன்றதுனால எல்லாம் கிடையாது, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால, கல்வாரி சிலுவையில் அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டதுனால எனக்கு அது கூடும். இப்ப நான் போய் எடுக்கிறதுனால என்னுடைய பலத்துல நான் போய் எதையும் செய்யறது கிடையாது, எடுக்கிறதுக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னன்னா கல்வாரி சிலுவையில் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு,
செழிப்பு கொடுத்துட்டாரு, ஆரோக்கியத்தை ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாரு, அதான் எடுத்துக்கிறேன். கொடுத்ததை பெற்றுக்கொள்கிறேன். நான் போய் சம்பாதிக்கல, நான் போய் அதை செய்யல, அதுக்கு கஷ்டப்பட்டு பிரயாசப்படல, நான் அதை பெற்றுக்கொள்றேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். அது என் வாழ்க்கையில அடைய ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த பிசாசு நிறைய நேரங்கள் என்ன பண்றான், மக்களையும் சூழ்நிலையும் பயன்படுத்தி அவிசுவாசிக்க செய்கிறான். உங்க மனதில் ஒரு எல்லை கோடை வரைய வைக்கிறான். ஏனென்றால் நீங்கள் ஒன்றை எண்ணாவிட்டால் அந்த இடத்திற்கு போக முடியாது. அப்போ நீங்க முடியாதுன்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மனசுல உங்களால போக முடியாது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீ விசுவாசின்ற, நீ நம்பிரு, உன் பையன் சரியாவான், நீ நம்பிரு, நீ உள்ள போயிருவ. யோசுவா கிட்டையும் சொல்றாரு, நம்பிரு, நீ வெற்றி அடைஞ்சிருவேன்னு நம்பிரு, நீ போய் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை எடுத்துருவேன்னு நம்பிரு, அதை பார்த்துரு, அதை வாயை திறந்து சொல்லிரு, நீ அங்க போயிருவ. ஆண்டவர் தூக்கிட்டு போக முடியாது, ஆண்டவர் கொண்டு போய் விட முடியாது. கொண்டு போய் விடணும் எப்பயோ விட்டுருப்பாரு, 40 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் விட்டுருப்பாரு. நேரா அப்படியே எகிப்துல இருந்து அப்படியே தூக்கிட்டு போய் கானான் தேசத்தை போய் தொப்புன்னு போட்டுருப்பாரு. அது போட முடியல, பண்ண முடியாது. இவன் விசுவாசிக்கணும்னா அதை வாயை திறந்து சொல்லணும், அதையே தியானிக்கணும். அது அவன் வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னா நடக்க ஆரம்பிக்கிறது. நான் சொல்றேன் பாருங்க, இந்த மனதும் உங்களுடைய சரீரமும் தொடர்புள்ளதா இருக்குது. உங்க மனது உங்க வாழ்க்கையவே என்ன பண்ணுதுன்னா ஆளுக செய்கிறது. உதாரணம் ஒன்று சொல்லிட்டா, நைட்டு ஒரு 11 மணிக்கு 10-11 மணிக்கு ஒரு படம் பார்க்குறீங்க, பயங்கரமான படம், பேய் படம் பார்க்குறீங்க, அப்படியே பிசாஸ்லாம் அப்படியே அமுக்குற மாதிரி எல்லாம் படம், பயங்கரமான படம், செம பயம். பார்த்துட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டீங்க, ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும், டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு வேலைக்கு போகணுமே, தூங்குறீங்க. தூங்குனா கனவு வருது. கனவுல என்ன வருது? தேவதூதன் வருவான். கனவுல தேவதூதன் வர மாட்டாங்க, அந்த பார்த்தீங்களே அந்த பேய் தான் வரும்.